கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தை நான் நான் வாழ்த்துகிறேன். இந்த 40 நாட்கள் தவ காலத்தில் நாம் 40 என்ற எண்ணினுடைய அந்த காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 7 நாட்கள் முடிந்த இது 8வது நாள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நியாயாதிபதிகள், அதில் ஒரு 3 நியாயாதிபதிகள் காலத்தில் 40 வருடங்கள் தேசம் அமைதலாக இருந்தது. அது யார் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒத்தினியேல், தெபோராள், காலேப், இவர்களுடைய காலத்தில் காலேபில் கிதியோன் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் சொல்லுவாங்கள்ல, அந்த கிதியோன். இந்த 3 பேர் காலத்தில் தேசமானது, இவர்கள் நியாயம் விசாரிக்கும் போது, இவர்கள் நியாயாதிபதிகளாக இருக்கும்போது தேசம் அமைதலாக இருந்தது. அந்த தெபோராள் காலத்தில் சிசராவை அவள் ஜெயிப்பா. இந்த இவரோட காலத்தில், தெபோராளுக்கு முன்னாடி ஒத்தினியல் காலத்தில், ஆண்டவர் யோசுவா காலத்திலேயே இந்த ஜனங்கள் என்னோட கற்பனைகளை கை கொள்ளுவாங்களா இல்லை மீறி போவாங்களா அப்படின்றதுக்காக சத்துருக்கள் ஒரு 5 பேரை வச்சிருப்பார். மோவாபியர்னு 5 பேரை வச்சிருப்பார், இவங்க யுத்தம் பண்ணும்படியா. அப்போது அவர்களை எதிர்த்து யோசுவாவுக்கு அப்புறம் ஒத்தினியல் நியாயாதிபதியாக இருந்து அவர் நியாயம் செய்வார். அவர் காலத்தில் ஒரு 40 வருடங்கள், அடுத்து கிதியோன் காலத்தில் ஒரு 40 வருடங்கள் தேசம் அமைதலாக இருந்தது. பிரியமானவர்களே, இப்பொழுதும் நாம் நம் வீட்டில் அமைதி உண்டாகும்படியாக, உலகத்திலேயே முக்கியமானது என்ன தெரியுமா? சமாதானம். நமக்கு முக்கியமாக நம்ம தேவை என்னன்னா சமாதானம் தான். இன்றைக்கி குடும்பத்தில் நமக்கு தேவை என்னன்னா முதல்ல சமாதானம். இந்த சமாதானத்திற்காக இன்றைக்கும் 40 நாட்கள் நம் தேவனுடைய சமூகத்தில் இந்த தியானங்களை நாம் தியானித்து, இது மட்டும் இல்லை, லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், ஒவ்வொரு நாளும் வருது, 40 நாள் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் நிச்சயமாக பார்க்கிறது பெருசு இல்லை, அதன்படி நம் வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளும்போது நிச்சயமாகவே கர்த்தர் இந்த 40 நாள் முடிவில் நம் குடும்பத்துக்கு ஒரு எல்லையில்லாத சமாதானத்தையும் நம் குடும்பத்தில் அற்புதத்தையும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்கலைனாலும் மறுநாள் அதை சேர்த்து பார்த்துருங்க. அதற்கு கீழ்ப்படியே உங்களை ஒப்புக் கொடுங்க. நாளை வேறு இதில் பார்க்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.